ஒருவருடைய மகளிருக்கு திருமணம் நடக்கிறது. ஔவையார் அந்த மகளுக்கு பால் கறக்கக்கூடிய ஆட்டை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் என்ன செய்தாள்? நேராக சேர அரசனிடம் சென்று, அரசே, எனக்கு பால் கறக்கக்கூடிய ஆடு வேண்டும் என்று கேட்டாள். அரசன் பார்த்தான், மிக சுலபமான விஷயம்தானே, இதில் நாம் பெரிதாக நினைக்க என்ன இருக்கிறது, கொடுத்து விடுவோம் என்று நினைத்தான். அமைச்சர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அரசே, பால் கறக்கக்கூடிய ஆட்டை ஔவையார் கேட்கிறார். ஔவையார் கேட்டால் அது சாதாரணமாக இருக்காது, ஏதாவது விஷயம் இருக்கும். நீங்கள் பால் கறக்கக்கூடிய ஆட்டை கொடுப்பீர்கள், நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பால் கறக்கும் ஆட்டை கொடுத்த சேரமன்னா வாழ்க என்று சொல்வார்கள். அது உங்கள் புகழுக்கு இழுக்காக கூட மாறலாம், அதனால் இதை கொடுக்காதீர்கள் என்று. ஔவைக்கு தேவை பால் கறக்கக்கூடிய ஆடு. அரசன் என்ன யோசித்தான்? என் நாட்டில் உள்ள குடிமகள் ஒரு மிகப்பெரிய புலவர், பெண்பார் புலவர் ஔவையாரே என்னிடம் வந்து கேட்டிருக்கிறார், வெறும் ஆட்டை மட்டும் கொடுத்தால் அது பார்ப்பதற்கு நல்ல முறையில் இருக்குமா என்று யோசித்து பொன் ஆடு ஒன்றை செய்து கையில் கொடுத்தான். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அரசர்கள் என்னென்ன நினைத்திருக்கிறார்கள். மக்கள் 1 மடங்கு கேட்டால் கேட்பதை விட 100 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். வெறும் பால் கறக்கும் ஆட்டை தான் ஔவை கேட்டாள், பொன்னாடை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. கேட்பதை விட பெரிதாக கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்ததால் அன்றைக்கு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். யார் எதை கேட்டாலும் பரிமாறினார்கள். தனக்கு தனக்கு என்று சேர்த்து வைக்க தோன்றவில்லை. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது மனிதன் என்று அல்ல, பூனையும் சரி, நாயும் சரி, எலியும் சரி, எல்லாமே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு நம் எண்ணம் மாறிவிட்டது. நாம் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும்.